இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான வெயிட் லாஸ் தோசை செஞ்சு கட்டுறேன்ப்பா. இந்த தோசை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் சாப்பிடலாம்ப்பா. உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுப்பா. தைராய்டு, சுகர் பேஷண்ட்டு எல்லாருக்குமே இந்த தோசை ரொம்ப ஹெல்ப் பண்ணுப்பா. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பாப்பாப்பா. இப்பப்பா அம்மா ஒரு அரை கப்பு அளவு 50 கிராம் 50 கிராம் இதோடைய கப்போடைய அளவு இந்த கப் எடுத்திருக்கோம். இப்போ அம்மா பாசி பருப்பு எடுத்திருக்கேன். பாசி பருப்பு ஒரு 50 கிராம் இதில் போட்டுக்குருவோம். 50 கிராம் போட்டுக்குருவோம். இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்குருவோம். 3 மணி நேரம் ஊற வச்சாச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்குருவோம். நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் மிக்சியில் அடிக்கிறதுக்கு. இதை உங்களுக்கு நான் மிக்சியில் அடித்து கொண்டு வரேன், மாவாக்கி கொண்டு வரேன். பாசிப்பருப்பை நல்லா மிக்சியில் தோசை மாவு பதத்துக்கு அடித்து கொண்டு வந்துடுச்சு. இதை ஊற்றிக்கிடுவோம். மிக்சியில் நம்ம அரைச்சிக்கிட்டோம். நம்ம அந்த தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கிட்டோம். இது சிறுதானியத்தில் ஒன்று சோளம். இதை நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா வெயிலில் காய போட்டோம்னா நம்ம காய போட்டுட்டு நம்ம மிஷின்லேயும் திரிச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது பலசர் கடையிலே கிடைக்கிது, எல்லா பலசர் கடையிலையும் கிடைக்கிது. அதனால அம்மா மாவே வாங்கியிருக்கேன். அம்மா இதில் தான்ப்பா 50 கிராம் பாசி பருப்பு எடுத்து ஊற வச்சு இப்போ அம்மா மாவு ஆக்கியிருக்கேன். இப்போ இதே இதில் நம்ம சோள மாவு ஒரு 50 கிராம் அதே கப்பில் அளவு எடுத்துக்கிறோம். 50 கிராம் சோள மாவு போட்டுக்கிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். எல்லாத்தையும் அம்மா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாசிப்பருப்பில் அதிகமான புரோட்டீன் இருக்குது. சோள மாவில் ஃபைபர் நிறையா இருக்குது. நம்ம இப்படி சோள மாவை நம்ம அடிக்கடி இப்படி தோசை சுட்டோ வடை சுட்டோ எல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம மசில் நல்லா டைட் ஆகும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுப்பா. மூடி போட்டுருவோம். மூடி போட்டுட்டு மாவை ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ரெஸ்ட் வச்சுருவோம். நல்லா பொங்கி வந்துடும். பொங்கி வந்தால் நல்லா சாஃப்டாக இருக்கும். அம்மா ஒரு மீடியமான வெங்காயம் எடுத்திருக்கேன், 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, மீடியமான தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை வச்சுருக்கேன். இதை நம்ம பொடிசாக இதை நறுக்கி போட்டுக்குருவோம். மீடியமான வெங்காயத்தில் நான் அரை இது மட்டும் பொடிசாக நறுக்கி போட்டேன். அதே மாதிரி தக்காளியும் அரை இதை மட்டும் எடுத்துக்கிடுவோம். நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் மல்லி இலையும் பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். நம்ம வெங்காயத்துக்கும் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். லைட்டாக காரத்துக்கு மிளகுப்பொடி கொஞ்சம் லைட்டாக போட்டுக்குவோம். எலுமிச்சம்பழம் லைட்டாக புழிஞ்சுக்கிடுவோம். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம்ப்பா. இப்போப்பா அம்மா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் துணியை வச்சு நல்லா தொடச்சிக்கிடுவோம். 1 நேரத்துக்கு நம்ம மாவு நல்லா ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். மாவு நல்லா பொங்கி இருக்குப்பா. நல்லா பொங்கி இருக்கு. இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் நல்லா மாவை தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டோம். நம்ம தோசை ஊற்றிடுவோம். நல்லா எவ்வளோ பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு பரப்பிக்குவோம். அடுப்பை மீடியத்தில் வச்சுருவோம். ஒரு 1/4 டீஸ்பூனு எண்ணெய் விட்டுக்குருவோம். வேகட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை பிரட்டி போட்டுக்குவோம். பிரட்டி போட்ட பக்கம் வேகட்டும். நல்லா பிரட்டி போட்ட பக்கமும் வெந்துருச்சு. நம்ம பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிறோம். இதை நம்ம சாதா தோசை ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் தோசை ஊற்றிடுவோம்.
பரப்பிக்கிடுவோம். எவ்வளோ மெல்லிசாக பரப்ப முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக பரப்பிக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து வெங்காயத்தையும் ஸ்டஃபிங் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து தோசையில் போட்டோம். இப்போ ஸ்டஃபிங் ஃபுல்லாக நம்ம மேலே மாவு மேலே தோசை மேலே வச்சு நல்லா அமுக்கி விட்டுக்கணும்ப்பா. அப்படியே நல்லா கொஞ்சம் மாவோட ஜாயிண்ட் ஆகிக்கிறோம். வச்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கிடுவோம். நம்ம மேலே நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம பிரட்டி போட்டுக்கிறோம். பிரட்டி போட்ட பக்கமும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். நம்ம பிரட்டி போட்ட பக்கமும் நம்ம வெந்துருச்சு. நம்ம இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். நம்ம வந்து பாசிப்பருப்புலையும் மில்லட் மாவுலையும் தோசை சுட்டிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கப்பா. இது நார்மல் தோசை. இது வந்து நம்மளுக்கு தேவைப்பட்டால் அப்படி ஸ்டஃபிங்கும் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வச்ச தோசை. அதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னி தொட்டுக்கலாம். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும்ப்பா. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்படி நம்ம 2 தோசை சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி டின்னருக்கும் இதே மாதிரி ரெண்டு தோசை இப்படி சாப்பிட்டுக்கலாம். ஒரு நேரத்துக்கு 2 தோசை தான்ப்பா சாப்பிடணும். அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதிகமாக சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வெயிட் போடும். அதனால நம்ம அளவோட தான் சாப்பிடணும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருக்குப்பா. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, பெரியவங்கள சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்றில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை அகற்றக்கூடியதுப்பா. அதனால இந்த மாதிரி சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா நல்ல வெயிட் குறையும். நல்ல உங்களுக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.